வாங்க இன்றைக்கி அம்மனுக்கு வந்து நகை வாங்கியிருக்கேன் அலங்காரத்துக்காக. அது எப்படி இருக்குது என்னென்ன நகைன்னு பார்ப்போம். இங்கே வந்து கோயிலில் வந்து ரொம்ப சின்ன சிலையாக இருக்குங்க. அதனால் வந்து எப்படி நகை வாங்கி கொடுக்கணுன்னு ஒரு விருப்பம். இப்போ வந்து இந்த மாதிரி செட்டு கிடச்சிதுங்க, நல்லா கொஞ்சம் கரெக்டாக இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கம்பல் கிரீடம்லாம் கிடச்சிது. அதனால் ஒரு செட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக கிடச்சிது. இது பாருங்கள், நெத்தியில் வந்து பொட்டு மாடலுங்க இந்த நகை. இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது கம்பலுங்க. இது ஏற்கனவே வச்சது கம்பல். இது வந்து நெத்தி பொட்டு. கிரீடை வந்து சின்னதாக கரெக்டாக கிடச்சிருக்கு. அதுவும் வந்து இந்த இந்த சைஸ்க்கான கிரீடும் கரெக்டாக கிடச்சிது. அந்த அளவுக்கு இந்த பொட்டுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த கிரீடம் தாங்க வாங்கியிருக்கேன். பாருங்கள், இது ரொம்ப இதுவாக கிடச்சிருக்கு. சின்னது. இதுவும் எல்லாமே இந்த கம்பல், கிரீடம், ஒரு பொட்டு, இது வந்து அப்படியே மேலே கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ செட் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொடுக்குறதுக்கு எது எது எப்படி இருக்குது. நம்ம அந்த நெத்தியில் பொட்டு, இதுக்கு வந்து அப்படியே வந்து இந்த க்ளே இருக்குல்ல ஒட்டுறது, அது வச்சிடலாம். பாருங்கள், நெக்லஸுங்க. அது நெக்குக்கு போடுறது. ஃபஸ்ட்டு சின்னது, அதுக்கப்புறமா வந்து செட்டாக வந்து நம்ம ஒன்று செட் பண்ணிக்கலாம். இப்போ செட் பண்ணி வச்சிட்டோம்னா கயிறு எல்லாம் போட்டு கரெக்டாக நாளைக்கு வந்து எடுத்து அலங்காரம் பண்ணுறப்போ கொஞ்சம் இருக்கும். இது செகண்டுங்க. இது ஆரத்தோட செகண்ட் செட்டு. இது உள்ளே நல்லா கரெக்டாக வந்து 1 2ன்னு சொல்லி அப்படியே செட் பண்ணி வச்சுட்டு நம்ம கயிறுலாம் போட்டு வச்சுருவோம், அளவாக கட் பண்ணி. பிங்க் வந்து இந்த கிரீடத்தில் வந்து நிறைய கலர் இருந்ததுங்க கல். அதுக்கு வந்து பிங்க்கு இது இந்த இந்த மாதிரி வந்து ஜுவல் செட்டு கிடச்சிது. அதுக்கு மேட்ச் ஆகிடுது கொஞ்சம். இது பாருங்கள், 3வது செட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இதுவும் அதோடு வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். 3 ஒரே மாதிரி அப்படியே செட்டாக கிடச்சிதுங்க எனக்கு. அதனால் இந்த மாதிரி வாங்கி செட் பண்ணிட்டேன். எப்போவுமே ரெகுலராக வாங்கிறது தாங்க. எப்போவுமே வந்து வெளியில் வாங்குவோம் ஆர்டர் பண்ணி கூட. இது வந்து இங்கே வந்து வேலூர்லேயே வந்து தெரிஞ்ச கடை தான். உங்களுக்கும் வேணும்னு நீங்கள் வேலூராக இருந்தால் வந்து விஜய் கோல்டு கவரிங்க, அவங்கக்கிட்ட தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். வரலட்சுமி பூஜையாகட்டும், அம்மனுக்கு ஏதாவது நகை வாங்கணுன்னாலையும் கோல்டு கவரிங் செயின், வரலட்சுமி அம்மனோட இது ஃபேஸு எல்லாமே கிடைக்குதுங்க அங்கே. தெரிஞ்ச கடை தான். அது ஸ்பான்சர்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது எனக்கு வந்து எல்லாமே செட்டாக அங்கே கிடைக்குது. வேறு எங்கேயும் அவ்வளோ கரெக்டாக கிடைக்கல. நீங்கள் வந்து வேலூராக இருந்தால் கண்டிப்பாக அங்கே போயிட்டு வாங்கிக்கோங்க. நல்லா எல்லாமே கிடைக்குதுங்க உங்களுக்கு. ஜுவல்லு, கோல்டு கவரிங், செயின் எல்லாமே கிடைக்குது. இங்கே பாருங்கள், ஜடபில்ல வச்சு ஸ்டோன் வச்சு நானே ரெடி பண்ணியிருக்கேன். நாளைக்கு அலங்காரம் பண்ணுறப்போ எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு வந்து அந்த ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, அது 3 மீட்ரு வாங்கிக்கணுங்க. அது வந்து ஜடை மாதிரி சுற்றி வச்சுட்டேன். அதுக்கு மேலே மயில், இது மட்டும்தாங்க புதுசு. அந்த மயில் செட்டு வந்து கொஞ்சம் என்கிட்ட ஏற்கனவே இருந்தது ஓல்டு, அதை வச்சுட்டேன். அது பாருங்கள், அது ஒன்று ஒன்றா வச்சுட்டேன். இந்த ஸ்டோன் வந்து நாட் மாதிரி எஸ் மாதிரி போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு, மேலே வந்து இந்த மயில் மாதிரி இருந்ததுங்க அந்த பில்லை, அதை வந்து லைனாக வச்சுட்டேங்க. இது கொஞ்சம் பழசு தான் பில்லை மட்டும். இந்த நெக்லஸ் செட்டு இதெல்லாம் வந்து புதுசாக இப்போ தான் பிரித்து ஒன்று ஒன்றா எடுத்து செட் பண்ணி வச்சுருக்கேன். வி கோம்ஸ் பூஜை வீலாக் சேனலுக்கு நம்ம சேனல் இப்போ வந்து 2000 கிட்ட போயிட்டுருக்கு. 2000 சப்ஸ்கிரைபர் கிட்ட போயிருக்கு. 2000 சப்ஸ்கிரைபருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் இவ்வளோ ஆதரவு கொடுக்கறது எனக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னும் மேலும் மேலும் நான் வந்து இன்னும் புது வீடியோ, புது கோயிலுங்களெல்லாம் போடுறதா இருக்கிறேன். நீங்கள் எனக்கு இதே மாதிரி ஆதரவு இருங்க. எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கிரீடத்துக்கு பாருங்கள், இது அருணா கயிறுங்க. மெல்லிஸாக இருக்கிறது வந்து ஒரு ரோல் வாங்கிட்டேன். இது ஒரு சைஸ் எல்லாம் ஒரு மீட்டர் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கினாங்க. இப்போ வந்து ஒன்று ஒன்றா இது வந்து கிரீடத்துக்கு ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த நாட் வந்து பிரியாத மாதிரி இருக்கணுங்க. அப்போ வந்து டைட்டாக நம்ம பின்னாடி இழுத்து கட்டுறச்ச திடீர்னு கழண்டிடும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம்னா நாட்டு வந்து இது பிரியவே பிரியாது. எவ்வளோ இழுத்திங்கனாலையும் கழண்டாதுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. நல்லா முடிச்சு போட்டு இப்படி இழுத்து விட்டுடுங்க. இழுத்து விட்டுட்டு அப்புறமா
எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து இன்னொரு நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த முடி போட்டுக்கோங்க. இந்த நாட்டு இந்த மாதிரி போட்டு டைட் பண்ணிட்டோன்னா, இது இன்னொரு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து இன்னொரு நாட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து இது நீங்கள் எவ்வளோ இழுத்து நீங்கள் கட்டினாலே வந்து இந்த கயிறு பிரியாது. இந்த மெத்தடில் போட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று ஒரு கிரீடத்துக்கும் இது நெக்லஸ்லேயே கூட இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று பின்னாடி நம்ம ஈஸியாக அந்த மாதிரி போட்டு வச்சிட்டோன்னா இழுத்து கட்டுறது கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்த மெத்தடில் போட்டுக்கோங்க நாட்டை. ஃபஸ்ட்டு ஒன்று இழுத்துட்டிங்களா, அப்புறம் இன்னொன்று வந்து இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து இன்னொரு நாட் போட்டுக்கலாம் நம்ம. நீங்கள் என்ன கிரீடமோ எந்தெந்த சைஸில் சின்னது இந்த மாதிரி மாடல் இல்லைங்க, எத்தனை மாடல்னாலையும் அங்கே இருக்குதுங்க. என்ன கவரிங் நகை வாங்குறதுனாலையும் நீங்கள் அங்கே போய்ட்டு வாங்கிக்கோங்க. வேலூரில் இருக்குது காந்தி ரோடு. அந்த காந்தி ரோடு போயிட்டிங்கன்னா அங்கே வந்து மம்மி டாடி ஜவுளி கடை இருக்குதுங்க. அது ஆப்போசிட் மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அந்த கடை. அதில் எல்லாம் கிடைக்குது, எல்லா கவரிங் நகையும் இருக்குது. நல்லா வந்து ஹோல்சேல் ரேட்டில் தான் அங்கே கொடுக்குறாங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. அந்த நகைக்கு தகுந்த ரேட்டு தான் இருக்குது. நல்லா நம்ம விருப்பப்பட்டதை வாங்கின்னு வந்து சாமிங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம வாங்கலாம். அங்கே கரெக்டாக இருக்குது. நம்ம ஓன் யூஸ் கூட டாலர் ஏதாவது நம்ம எதாவது டிஃப்ரெண்ட்டாக எதனா போடணும், நெக்லஸ் அந்த மாதிரி மாடல் எதனா வேணும்னா அதுவும் இருக்குது. ப்ரைடல் செட்டு எதனா வேணும்னாலும் சிம்பிளாக இருக்குதுங்க. நல்லா இந்த சாமி இது எல்லாமே வந்து கிராண்டாக இருக்குது. செட்டாக நல்லா கிடைக்குது அந்த கடையில். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. வேலூராக இருந்தால் நீங்கள் ஈஸியாக போய்ட்டு அங்கே வாங்கிக்கலாம். பாருங்கள், இது ஒன்று வந்து நல்லா கயிறு வந்து ஒரு நெக்லஸ்க்கும் அதே மாடல் நம்ம கிரீடத்துக்கு போட்டோம் இல்லைங்களா, அதே மெத்தடில் பண்ணி இந்த கயிறு எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் இன்னொரு நாட்டு போட்டு வச்சிடலாம். அலங்காரம்னா முன்னாடி இந்த மாதிரி நம்ம கட்டி வச்சிட்டோன்னா, நான் வந்து நம்ம காலையில் அலங்காரம் பண்ணேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் பாருங்கள், இது 3ம் ஒரே அளவில் கட்டி வச்சுருக்கேன். எல்லா கயிறும் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கட்டிட்டோன்னா நாளைக்கு வந்து அலங்காரம் பண்ணுறச்சு நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நல்லா கரெக்டாக எடுத்து நம்ம கட்டி க்ளீனாக கட்டி ஒரு நகையாக வாங்க. இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், இந்த நகை செட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வி கோம்ஸ் பூஜை விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.